ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் செடியை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும், சளி இருமலுக்கான டிப்ஸும், அதோட செய்முறையும் கொடுத்துருக்குறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வறட்டு இருமலை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உபயோகமான இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெத்தலை கஷாயம் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க, பயன்படுத்தி பாருங்கள். வெத்தலை கஷாயம் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வெத்தலையில் மிளகு, மஞ்சள், கல்லுப்பு, 5 துளசி இலை வச்சு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க. அந்த சாறு தொண்டையில் நல்லா இறங்கி போகும். தண்ணி எதுவும் குடிக்காதீங்க. இது சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ ரிசல்ட் நல்லாயிருக்கும். வெத்தலை கடையில் கிடைக்கும், துளசி பெருமாள் கோயிலெல்லாம் கூட கிடைக்குங்க. வெத்தலை செடி, துளசி செடியெல்லாம் வீட்டிலையே கூட வளர்த்துங்க. வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை அப்படியே மடக்கி வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க. இந்த வெத்தலை கஷாயம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். சின்ன வெத்தலையாக இருந்தால் 2 வெத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. துளசி இலைகள் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 5 மிளகு போட்டிருக்கேன். 2 கல் உப்பு போட்டிருக்கேன். இதில் எதையுமே மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா தான் சளிக்கு நல்லா கஷாயமாக கிடைக்குங்க. துளசி இலைகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு அடுப்பு மிதமான சூட்டில் மெதுவாக கொதிச்சிட்டே இருக்கணும். அந்த வெத்தலை வாசம், துளசி வாசமெல்லாம் நல்லா வரும். ஒரு டம்ளராக சுண்டணுன்னா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். பாருங்கள், 2 டம்ளர் ஊற்றின தண்ணி இப்போ 1 டம்ளராக மாறிடுச்சு. மிதமான சூட்லேயே கொதிக்கணுங்க. இந்த கஷாயம் வெத்தலையோட காரம், துளசியோட காரம் தாங்க இருக்கும். சளி பிடிக்க போகுதுன்னு தொண்டையில் ஒரு இச்சிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போவே இது ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா சளி சரியாயிருங்க. கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும்போது, அதாவது சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் குடிங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி குடிங்க. உப்பு சேர்த்துருக்கோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெத்தலை கஷாயம் ரெடி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குறிப்பெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பொடுகு, அரிப்புக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. தேங்க்யூங்க.